ஒரு மலை உச்சியில் கழுகு ஒன்று முட்டையிட்டிருந்தது. ஒருமுறை ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் ஒரு முட்டை மட்டும் உருண்டு வந்து கீழே இருந்த ஒரு கோழி பண்ணைக்குள் விழுந்தது. அந்த முட்டையை மற்ற கோழி முட்டைகளுடன் சேர்த்து ஒரு தாய் கோழி அடைக்காத்தது. காலம் உருண்டோடியது. முட்டை உடைந்து ஒரு கழுகு குஞ்சு வெளியானது. ஆனால் அது தன்னை ஒரு கோழி என்றே நினைத்து வளர்ந்தது. கோழிகளைப் போலவே தரையை கொத்தி புழுக்களை தின்றது. கோழிகளைப் போலவே அதிக உயரம் பறக்காமல் தரையோடு தரை தட்டியது. கோழிகளைப் போலவே கொக்கரக்கோ என்று சத்தம் போட்டது. ஒரு நாள் வானத்தில் ஒரு கழுகு கம்பீரமாக சிறகடித்து பறப்பதைக் கண்ட இந்த குட்டி கழுகு வியப்புடன் கேட்டது, அது என்ன பறவை? அதற்கு மற்ற கோழிகள் சொன்னன, அதுதான் பறவைகளின் அரசன் கழுகு. அது வானத்திற்குச் சொந்தமானது. நாம் வெறும் கோழிகள் தரையில் வாழ்வதே நம் விதி. நீ அதைப் போல பறக்க ஆசைப்படாதே. அந்த கழுகு அதை அப்படியே நம்பியது. தான் ஒரு கழுகு என்பது தெரியாமலேயே கடைசி வரை ஒரு கோழியாகவே வாழ்ந்து மடிந்தது. மனிதன் ஏன் தடுமாறுகிறான்? இந்த கதையில் வரும் கழுகை போலத்தான் மனிதர்களும் சில காரணங்களால் தடுமாறுகிறார்கள். சுயமதிப்பீடு இல்லாமை, நம்மிடம் இருக்கும் மிகப்பெரிய திறமையை அறியாமல் அடுத்தவர்கள் நம்மை பற்றி சொல்லும் குறைகளை அப்படியே நம்புவது. தவறான சூழல், நம்மைச் சுற்றி இருப்பவர்கள் உன்னால் முடியாது என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் நாமும் அதையே நம்பத் தொடங்கிவிடுவோம். தோல்வி பயம், விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில்தான் பல கழுகுகள் சிறகடிக்கவே பயப்படுகின்றன. ஒப்பீடு, மற்றவர்களின் வாழ்க்கையோடு நம் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய தனித்துவத்தை மறந்துவிடுவது. உங்களுக்கான உந்துதல், இன்ஸ்பிரேஷன், நீங்கள் யார் என்பது உங்கள் சூழ்நிலையை வைத்து தீர்மானிக்கப்படுவதில்லை. உங்கள் சிறகுகளை விரிக்கும் துணிச்சலை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது. வாழ்க்கையில் தடுமாற்றம் வரும்போது நீங்கள் ஒரு கழுகு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தரையில் இருப்பவர்கள் சொல்லும் எதிர்மறை கருத்துக்களை தாண்டி வானத்தை பார்த்து சிறகடிக்கத் தொடங்குங்கள். ஒரு முறை விழுந்தால் பரவாயில்லை, மீண்டும் முயற்சித்தால் வானம் உங்களுக்கு வசப்படும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவர்களும் தங்கள் சிறகுகளை விரிக்கட்டும். இதுபோன்ற இன்னும் பல ஊக்கமளிக்கும் கதைகள் மற்றும் வாழ்க்கை பாடங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை துணிச்சலோடு இருங்கள், நம்பிக்கையோடு பறக்கத் தொடங்குங்கள். நன்றி, வணக்கம்.